ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவையில் இருக்கிற வேளாண் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர், அவர் பேர் டாக்டர் ஜெயராஜ். டாக்டர் ஜெயராஜ் சென்னையில் பேசின ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. என்ன பேசினாரு? நான் திராட்சை பழம் திங்கிறத விட்டு 5 வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன். வேளாண் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் திராட்சை பழம் சாப்பிட்றதை விட்டு 5 வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் எல்லாரும் மனசுலையும் ஏங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கும் அவர் பதில் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நான் திராட்சை தோட்டத்தை போய் பார்த்தேன். அங்க ஒருத்தர் அதுல நஞ்சை தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நஞ்சை தெளிக்க கூட இல்லை. அவரு ஒரு டப்பாவை கையில் எடுத்து டப்பாவோட முக்கால் அளவு தண்ணியை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் எண்டில், கொஞ்சம் எக்கலாக்ஸு, கொஞ்சம் சுமத்தியான், கொஞ்சம் மாலத்தியான், கொஞ்சம் பாரத்தியான், செவினு, பாலிடாலு, ரோகாரு, கொஞ்சம் டாட்டா ரோகாரு, நோர்கரானு, டெமக்ரானு, டைத்தேனு, இனோசானு, மானோபுரோட்டோபாஸு, எண்டோசல்ஃபான், குங்ஃபு, கராத்தே எல்லாம் போட்டு குடிச்சாங்க. கலவிட்டு ஒவ்வொரு கொலையிலையும் அப்படி முக்கிய எடுக்கிறாரு. அசந்து போன துணைவேந்தர் கேட்டாரு, எப்பா எத்தனை தடவை இது மாதிரி முக்கிய எடுக்கிறான்னு கேட்டாரு. ஐயா, பூக்கத்துலேருந்து அறுவடைக்கு 100 நாள் 14 வாரம் 14 தடவை முக்கிய எடுக்கிறேன்னு சொன்னாரு. அதுலேருந்து நான் திராட்சை பழம் சாப்பிட்றத விட்டுட்டேன்னு சொன்னார். அவர் சொன்னது நான் சாப்பிட்றத விட்டுட்டேன். அதை போராடம்லாம் நான் சொல்லிக்கிட்டு வரேன்.